ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் வீடியோ தாங்க. ஈவினிங் ஸ்நாக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து நம்ம இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி வந்து பண்ண போகிறோம். மிளகாய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைலுங்க. ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக மிளகாய் பஜ்ஜி பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிளகாயை மொத்தமாக அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுப்போம். ஆனால் அப்படி பண்ணால் மிளகாய் வந்து ஃபுல்லாக நமக்கு சாப்பிட முடியாதுங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மிளகாயோட டேஸ்ட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கீழே தான் வீசுவோம். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய டைம் இந்த மாதிரி ஆன பின்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அதாவது என்ன பண்ணுவேன்னா, ஒரு மிளகாயை பார்த்திங்கன்னா 4ஆக கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நடுவில் பாதியை கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்குவேன். இந்த சைஸில் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைஸில் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணி அதில் போட்டு எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது உள்ளே இருக்க மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். உள்ளே இருக்க மிளகாயும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மிளகாயை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. நான் இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகாயில் இந்த அடிப்பாகத்தை பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ரொம்ப மொத்தமாக மிளகாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து ஒரு சின்ன பீஸ் கூட இல்லாமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம். மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பின்னாடி நமக்கு இதுக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஸோ பேட்டருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோடாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்த பின்னாடி இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த அரிசி மாவு எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை கூட குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த பின்னாடி இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து இதுக்கு தண்ணி சேர்த்து பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை கரைச்சி எடுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டரில் தான் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பஜ்ஜியோட மொத்த டேஸ்ட்டுமே இருக்குது. பேட்டர் தண்ணி கூட குறைச்சி போனாலும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வராமல் போயிடும். ஸோ நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பஜ்ஜி செய்கிறதுக்கு பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. மிளகாயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி வந்து போட்டு எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் போட முடியும். ஸோ 3 பீஸாக பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மிளகாய் பஜ்ஜியில் உள்ள மிளகாயை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த எண்ணெயில் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த மிளகாய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மிளகாயும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்பியாக வர டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிளகாய் கடித்து சாப்பிட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லை, மிளகாய் கொஞ்சம் காரமாகவே இருந்தாலுமே நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி போடும்போது மேலே அந்த பேட்டரும் இருக்கிறனால நமக்கு வந்து காரம் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ வந்து ஈஸியாக சாப்பிட்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து மாறி ஒரு நல்ல வந்து கோல்டு கலர் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயுமே அதிகமாக குடிக்காது. மிச்சம் இருக்கிற பஜ்ஜியும் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான மிளகாய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த பஜ்ஜியோட ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.